시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ் செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். தென் நிறையா பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க இது எவ்வளோ எபிசோட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் கண்டைன்ஸ் நியர்பை 20 எபிசோட்ஸ்டா, 20 எபிசோட் வரும். மோராலஸ் அதிகமாக 25க்கு மேலே போகாது, அதேமாரி கம்மியாக சொல்லணுன்னா 18க்கு கீழே போகாது. ஓகே, ஸோ 18க்கு மேலே 25க்கு கீழே அந்த மாதிரி. ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கடைசியாக எதோட நம்ம முடித்தோம் அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக கோ த்ரூ பண்ணிட்டு போயிடலாம். கடைசியாக எதோட விட்டு போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மெமரி லாஸ் ஆகியிருந்திருக்கும். உங்களை மட்டும்தான் அவருக்கு தெரிகிற மாதிரி, அவங்க லைட்டாக மட்டும் தெரிகிற மாதிரி, அவங்க அம்மா அப்பா சுத்தமாக தெரியாத மாதிரி இருந்துகிட்ருப்பார். இங்கே உங்கள் அக்காவோட நினைவுகள் ஞாபகத்தங்கள் நிறையா வந்து நீங்கள் உட்காந்துட்டு ஒரு மாதிரி க்ரையாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக இதோட முடிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து விண்டோ சைட்டை பார்த்துட்டு உங்கள் அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற நேரம் இங்கே வந்து அந்த மனுஷன் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் அப்படியே மயக்க மருந்து இருக்கிற மாதிரி ஜேகேவியும் அவங்க வந்து அவருக்கு வந்து வேலை விஷயமா வெளியூர் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இதுலேயும் நான் விட்டுருந்துருப்பேன். அதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பொறுமையாக அப்படியே உங்கள் அக்காவோட நினப்பில் இருந்துட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ் இப்போ ஏறக்குறைய ஒரு 3 hours மேலே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சரி நம்ம போய் மாமா போய் பார்த்து வந்துடலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்டு. பட் அவர் ரொம்ப நம்மக்கிட்ட எப்படி சொல்லலாம், லைக் நம்ம கூடயே தான் இருந்துகிட்ருக்காரு, மற்றவங்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாரு. லைக் நான் மட்டுமே போதும் அப்படின்னா அது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறதால நீங்கள் இல்லை இப்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே வந்து அவங்க அம்மா என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. அம்மா நான் இந்த ரூமில் தான் இருந்துகிட்ருக்கேன், நான் இங்கே இருக்கேம்மா, நான் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா ஏன் வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் யாருக்கிட்டையுமே பழக மாட்டுறாரு, அவங்க அம்மா தான் போனாலும் வாழ்வுன்னு கத்துறாரு, ஒரு வேளை நான் இல்லைன்னா அவங்க அம்மாவை தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா, அதனால தான்மா. ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. முடியல வேறு என்னால். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரெஸ்யூம் ஒன்று அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் அக்கா இழப்பு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துகிட்ருக்கு. அதனால் ஜஸ்ட் நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ணாலாவது உங்கள் அக்காவோட இந்த நினைவுகள் வேறு எதுலையாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இது தெரியாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரெஸ்யூம் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு திருப்பி ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தாங்கன்னா எங்கள் ஜியானோட அம்மா தான். இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறீங்க. அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக வரியாம்மா, இங்கே வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டு. எதுக்கு இவங்க இந்த நேரத்தில் அதையே இப்படி பதறிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறீங்களும் போயிட்டு நான் தான் சொல்லியிருக்கிறேன் லாட்ஜில் தான் தங்கியிருக்கீங்கன்னு. ஸோ கடகடன்னு போயிருந்துருப்பீங்க. ஸோ போனதுக்கப்புறம் லைக் அவர் வந்து எல்லா பொருளையும் அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு சத்தம் உங்களுக்கு வெளியில் இருக்கிறதுலே கேட்குது. டக்குன்னு நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு கதவு கிட்டக்க. ஓடி வந்து அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. எனக்கு யார் வேணாம், எனக்கு யார் வேணாம், எனக்கு யார் வேணாம், நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைக் உங்கள் தோல் பட்டையிலேருந்து அந்த வாய்ஸ் அப்படியே கண்ணீர்னு கேட்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாருமே பார்க்குறீங்க. டாக்டர்ஸாலேயே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அவர் ஒரு மாதிரி சைக்கோட்டிக் தரமாக இருக்காங்க. யாரையுமே அலோவ் பண்ண மாட்டுறாரு அவர். நாங்களும் மயக்க மருந்தெல்லாம் போட்டு ட்ரை பண்ணுறோம். பட் அவர் யாரையுமே எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாரு. டாக்டர்ஸ் வந்தாலுமே அடிக்கிறாரு, கடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. எங்களால் இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் எனக்கு ஒயன் மட்டும்தான் வேணும், வேறு யாரும் வேணாம், முதல்ல போங்க எல்லோரும், என் ரூமை விட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு அங்கே வந்து ஏதோ ஒரு கிட் இருக்கும் போல், ஸோ மெடிக்கல் கிட் இருக்கும் போல், அதில் வந்து கத்தி இருக்குது. அப்படியே அவர் கையில் எடுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்ன
பண்ணுறீங்க? முதல்ல அதை கொடுங்க அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு வாங்குறீங்க. டாக்டர்ஸ் நாங்கள் கிளம்புறோம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. வயன் ஐ ஹாவ் டு சி யூ. ஓகே டாக்டர். நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. என்ன பழக்கம் அதெல்லாம் அப்படிங்கிறீங்க. எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். நீ எங்கே போன? நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். என்னால் அதை கூடயா போக கூடாது? அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமாகிறாரு நீங்கள் இருக்கிறதால. ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை. பெட்டில் போய் படுங்க. மாட்டேன். நான் போனேன்னா நீ எங்கேயாவது போயிடுற. முடியாது. நான் சொன்னதை கேட்க முடியுமா முடியாதா? இப்போ மட்டும் நீங்கள் கேட்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். நான் கேட்பேன், ஆனால் நீ என் கூடவே இருக்கணும். ஓகேவா? சரி. அவரும் போய் படுத்திருப்பாரு. இங்கே தான் இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். சத்தம் போடக்கூடாது, எதையும் போட்டு உடைக்கக்கூடாது. புரிஞ்சதில்ல? நீ லேட் ஆகுனா நான் இதை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பூஜாடி இருக்குது, அது பீங்காலில் இருக்கும் போல், அது அப்படியே கை காமிச்சு சொல்கிறாரு. வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இங்கே டாக்டர்ஸ் எல்லாருமே வயன் அவரோட ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ண மாட்டுறாரு. ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க? நோ, நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஒத்துழைக்க மாட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட மெடிசனை நீங்கள் தான் நினைக்கிறேன். டாக்டர் அதை செஞ்சு இந்த மாதிரி பேசுகிறது முதல்ல நிறுத்துறீங்களா? உங்களை தாண்டி அவருக்கு என்ன ஆகிட போகுது? உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அவர் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட். நீங்கள் பேசுகிறதெல்லாம் சுத்தமாக சரியே ஆகாத ஒரு விஷயம். சாரி, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணலாம், அதுக்குன்னு நான் என்னையே கொடுக்க முடியாது இல்லையா? தயவு செஞ்சு உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் அவரை எவ்வளோக்கு எவ்வளோ க்யூர் பண்ண முடியுமோ க்யூர் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்கள் டாக்டர் சொல்கிறாங்க மெடிசன்ஸ் எல்லாமே 50% மட்டும்தான். மற்ற 50% கொஞ்சம் கடவுள் கையிலையும், இன்னொன்று அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட மட்டும்தான் இருக்கும். அவர் உங்களை தான் ட்ரஸ்ட்வர்த்தியாக நினைக்கிறாருங்கும் போது வி கான் டூ எனி திங். வயன் அவரை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். வாட்? நீங்கள் தானே சொன்னீங்க அவருக்கு 3 வீக்ஸாவது இங்கே பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணி என்னென்ன இதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு, இப்போ எப்படி நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்க? ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் டாக்டர்? மெடிசல் வீட்டில் இந்த கூட கொடுக்கலாம். வீட்டில் இருந்ததுன்னா வாட் யூ மீன்? ஐ மீன் உங்கள் வீட்டில் இருந்து தான் அவரை நீங்கள் பார்த்துக்கணும். டாக்டர் அவருங்க எங்கள் அக்கா ஹஸ்பண்ட். என்னால் ரொம்ப நான் என்ன சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. அவன் என் தம்பியாக இருந்தானா ஓகே ஃபைன் சொல்லிட்டு தம்பிக்காக அக்கா பண்ணாததா அப்படிங்கிறத மாதிரி நான் பண்ணிட்டு போயிடலாம். இது நான் எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்கள் அக்கா இறந்து போயிட்டது நான் இன்னும் சொல்லவே இல்லை. எனக்கு என்னென்ன ஆகுங்கிறதே எனக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது டாக்டர். நீங்கள் வேறு மேலே எதாவது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வயன் நான் சொல்கிறது நல்லது தான். அவர் உன் கூட இருந்தால் தான் கண்டிப்பாக க்யூர் ஆகிடுவார். ஐ எம் டேம் ஷோர் 100%. பட் ஹே ஹாவ் டு ஸ்டே வித் யூ. கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் டாக்டர்? மினிமம் 20 டேஸ்க்குள்ளே அவர் ரெக்கவரி ஆகிடுவார் டோட்டலாக. பட் 24/7 நீ அவர் கூடயே தான் இருக்கணும். அவங்க அம்மா கூட இருக்கணும்னு சொல்லுங்கள். பெத்த கடனுக்கு அவங்க பண்ணுவாங்க. நான் என்னது? இல்லை எங்கள் அக்கா உயிரோடு இருந்தானா அவள் பண்ணுவா. அப்போனா உனக்கு அக்கறை இல்லைனா அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கால் எடுத்துகிட்டு வந்தீங்க? நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. டேக் டெசிஷன் வயன். பட் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறது தான். அப்படியே அந்த டாக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஐயோ நான் வேறு சீக்கிரமாக போயாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடன்னு அவரோட ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த மனுஷன் அந்த பூச்சாடி சொன்னார்ல,
நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னா இதை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதை அப்படியே கையில் எடுத்து இப்படி தள்ள போகிறாரு பாருங்க. தள்ளுறாரு, நீங்கள் டப்புன்னு ஓடி போய் பிடிச்சிருப்பீங்க. அவர் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. என்ன பழக்கம் அது? நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்ன ஜங்கு பண்ணுறீங்க? உங்களை டிஸ்சார்ஜே பண்ண போகிறோம் தெரியுமா? நிஜமாவா? ஸோ ஹாப்பி. நான் கூட ஜாலியாக வெளியிலலாம் போகலாம்ல? போகலாம் அப்படின்னு நீங்கள் எதோ யோசிச்சுட்ருக்கீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் உட்காரு உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உட்காடுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. எடுக்காத அப்படிங்கிறாரு. நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு வாங்கிட்டு கட் பண்ணியிருப்பார். எதுக்கு ஜங்குக்கு இதை மாதிரிலாம் பண்ணுறீங்க? அம்மா கால் பண்ணுறாங்கன்னா எடுக்க வேணாமா? அந்த மனுஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்த தடவை வேறு ஒரு கால் வந்திருக்கும், அந்த நம்பர்லேருந்து வந்திருக்கும். ஸோ இதை பாருங்க, கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறதா இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அமைதியாக இருந்துட்டுருக்காரு. இங்க ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ மேம், நாங்கள் இப்போ தான் உங்களோட ரெஸ்யூம் பார்த்தோம். உங்களோட ரெஸ்யூம் எங்களோட கம்பெனியோட மேட்ச் ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ பேசலாமா ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவரை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் தள்ளி ஒரு 10 ஸ்டெப்ஸ் தள்ளிட்டு சொல்லுங்கள் ஃப்ரீ தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் கம்பெனி ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. இந்த இது நாங்கள் ஓகே, இதெல்லாம் ஓகே. நீங்கள் இன்டர்வியூ எப்போ அட்டென்ட் பண்ணுறதா இருக்கீங்க? ஆன்லைன் தான் ஆனால் இன்டர்வியூ அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே ஃபைன். எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ ஓகே தானா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கா? ஓகே தான் மேம். சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே மேம். அரௌண்ட் ஒரு 10 o'clock போல் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் கூகுள் மீட்டுக்காக. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே ஷா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ டக்குன்னு திரும்புறீங்க. இங்கே ஜங்குக்கா அப்படியே உங்களே பார்க்குறாரு. யார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸு. சரி சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உதட்ட மட்டும் பிதிக்க காட்டுறாரு. இருங்க, அத்தையை சொல்லி எடுத்து வச்சுறேன். எனக்கு யாரும் வேணாம். யாராவது வந்தாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஜங்குக், நீங்கள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக இரிட்டேட் ஆகுது ஜங்குக்கா. கடுப்பேற்றாதீங்க தயவு செஞ்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போட்டேன்னா என்ன பண்ணுவீங்களா? ஒழுங்கா எப்போ தான் நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்களோ மெமரி எரிச்சல் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனைவிக்கிட்டே சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள் மட்டும். இப்போ அவங்க அம்மா சாப்பாடு எடுத்து வந்திருப்பாங்க. இவர் வழக்கம் போல் சாப்பிடவே இல்லை. ஆனால் எந்த ஒரு பொருளையும் தள்ளி இல்லை. லைக் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு 2 வாய் ஊட்டி விட்டு இருந்திருப்பீங்க. அதோடு சரி, அந்த 2 வாயோடு அதுக்கப்புறம் சாப்பிடாமே இருந்திருப்பார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே ஒரு 3 days போயிருந்துருக்கும். லைக் மெனக்கேட்டுறது, கஷ்டப்படுறது. அவர் ஆனால் உங்கள் கூடயே ரொம்ப பேம்பர் பண்ணி அப்படியே இருக்கார். லைக் நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு இன்னமுமா எதுவும் ஞாபகம் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னமும்லாம் ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது டிஸ்சார்ஜ்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போய் அப்பா ஒரு வழியாக விட்டுலாண்டாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் அவர் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடியே போயிட்டுக்கோ உங்கள் வீட்டுக்கு. அவரும் வெயிட் பண்ணுறாரு. நியர் பை ஒரு 10 hours வெயிட் பண்ணியிருப்பார். நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டார், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா ஒரு பொண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு ஆத்திராவசத்துக்கு அந்த பொண்ணு உதவி பண்ணுச்சுங்கிறதுக்காக நம்ம நோயின்னு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. லைக் அவர் ஒரு சைக்கோட்டிக் தனமாக நடந்துகிட்ருக்காரு. எனக்கு வயன் இல்லைனா எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ நைட் ஒரு 9 o'clock போல் இருந்திருக்கும். அந்த மனுஷன் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பார். நீங்கள் அப்படியே கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கா டக்குன்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. எதுக்கு என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. எப்படி நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. உங்கள் அம்மா யாரடி அது அப்படின்றாங்க. மாமாம்மா அப்படிங்கிறீங்க. அவரா அப்படின்னு உங்கள் அம்மா செம்ம ஷாக்கு. நீங்கள் எப்படி
அத்தை மாமாலாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க. யாரும் இல்லை, நான் மட்டும்தான் வந்தேன். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கு. உங்களுக்கு எப்படி எங்கள் வீடு தெரியும்? பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில்னாலும் உங்களுக்கு வழி தெரியணும்ல, அதுவும் வீடு வரைக்கும் எப்படி? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி புரித தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா எது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஞாபகம் வந்துட்டா? அப்புறம் என் ஒய்ஃப் நீ தானே. அப்படி நீங்கள் செம்ம ஷாக்கு. உங்கள் ஒய்ஃப் நானா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஷினபிளாக பார்த்துட்ருக்கீங்க அவரை. ஆமாம், நீ தான் என் ஒய்ஃப். நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். அதனால்தான் எங்கள் அம்மா அப்பாவை கூட தெரியல, உன்னை மட்டும் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருக்கேன். நீ தான் என் ஒய்ஃப். எனக்கு இப்படி தான் எனக்கு உன் மேலே ஞாபகம் இருக்குது. நீங்கள் அப்படியே அம்மா என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வராங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக தள்ளி போகிறீங்க. வயன், என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் உன்னை எங்கேயுமே விட மாட்டேன். இனிமேல் நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானுமே இருப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டுருக்கீங்க. பயமாக இருக்குது உங்களுக்கு. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. வைய, நீ பயப்படாத. அவருக்கு தான் உடம்பு ஃபுல்லாக க்யூர் ஆகலைல்ல. நீ வேற மாப்பிள்ள, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் யாரோடதையும் கேட்க விரும்பல. நான் இப்போ வையன் மேலே கோவமாக இருக்கேன், அதாவது என் ஒய்ஃப் மேலே. எதுக்கு நீ என்னை விட்டுட்டு வந்த? நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு. வந்தியா நீ? இப்படி தான் பண்ணுவியா உன் ஹஸ்பண்ட் அப்படி அம்போன்னு விட்டுட்டு வரத்துக்கு? முதல்ல அவங்க யார்? முன்ன பின்ன தெரியாதவங்க, ஆனால் கொஞ்சம் பழகிருக்கேன், இவ்வளோதான். நீ தானே என்ன ஃபுல்லாக பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே தான் நீங்கள். மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவும் கேட்க விரும்பல. நான் தூக்கம் வருது எனக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மட்டும் மேலே ஏறி போயிட்டாரு. அப்படியே நீங்கள் ஷாக்காக நிற்கிறீங்க. அம்மா என்னம்மா இது அப்படிங்கிறீங்க நீங்கள். சரி சரி, வீடு 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 நீ நினைக்கிற மாதிரி. அம்மா என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு எங்கே அறிவு இருக்கா? முதல்ல நீ வந்து அக்கா கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லு. அவரோட ஒய்ஃப் அது லத்தா வந்து சொல்லுமா. சும்மா விளாண்டு நிற்காத. அவருக்கு உடம்பு சரியில்லை, மண்ணாங்கடி சரியில்லைன்னா எனக்கு இது தேவையில்லாத விஷயம். அவர் என்ன பேசிட்டு போகிறான்னு பார்த்தியா? நான் தான் அவர் பொண்டாட்டியான். இது என்ன உண்மையா? எல்லாருக்குமே அவங்க அம்மாவுக்கே தெரியும். இரு, அவர் வந்தது அவங்க அம்மாவுக்கு தெரியுமானே தெரியலையே. ஏதாவது பண்ணுமா? இப்போ எதுவும் என்னால் பண்ண முடியாது பையன். அவருக்கு ஏதாவது ஷாக் ஆகி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க அம்மா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அவருக்கு கொஞ்சம் பொறுமையாக, அவருக்கு உடம்பு சரியாத வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இரேன். என்ன இப்போ என்ன உன்னை கட்டி பிடிச்சிட்டேன்னா ஏதாவது பண்ணி விடுவாரா? பார்த்துக்கலாம். என்னம்மா நீ இப்படி பேசுகிற? இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னு உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன அடிக்கணும் தட்டப்பக்கட்டையை வச்சு ஏதோ பண்ணி ஒலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டில் அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகலான்ருக்கீங்க. அந்த மனுஷன் அசால்ட்டாக உங்களோட ரூமில் பெட்டில் படுத்திருக்காரு. மாமா உங்கள் ரூம் ஆப்போசிட்டில் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை காட்டுறீங்க. யாசுண்ணா, இது என் பொண்டாட்டியோட ரூம் தானே? எனக்கு நல்லா தெரியும், இது என் பொண்டாட்டியோட ரூம் தான். இது உன் ரூம் தானே? இது என் ரூம், ஆனால் அது உங்கள் ரூம் அங்கே இருக்குது. ஓ ரூம் இங்கே இருக்குண்ணா, உன்னோட ஹஸ்பண்டோட ரூமும் அது தானே? ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறது? அம்மா வர இப்படி பேசுது, நாளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இங்கே படுத்துக்கோங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, நான் உன்னை விட மாட்டேன்,
இனிமேல் நீ எங்கே இருக்கோ அங்கே தான் நானும் இருப்பேன். புரிஞ்சுதா? நான் அந்த ரூமுக்கு வந்தால் நானும் அதே ரூமுக்கு வந்துடுவேன். படுங்க, படுத்து தொலைங்க. பசிக்குது எனக்கு. கை இருக்குல்ல, போய் சாப்பிடுங்க. எனக்கு ஓட்டி விடு. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. ஏன்? அந்த பஸ்ஸு ரொம்ப குலுங்குன்னுச்சு, அதனால் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே உதறி விடுறீங்க. திருப்பியும் பிடிக்கிறாரு. திருப்பியும் உதறி விடுறீங்க. திருப்பியும் பிடிக்கிறாரு. கடுப்பாய் அப்படியே சே பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம்ல. ஸோ அந்த மாதிரி அம்மா பசிக்குதாம்மா, சாப்பாடு போடுங்க. உட்காருங்க மாப்பிள்ள. இந்த மாதிரி நீ மரியாதை கொடுத்தோம்னால நிப்பாட்டு. மற்ற எந்த உறவுமே இல்லைன்னு போச்சுல, அப்புறம் இதுக்கும் நீ மரியாதை கொடுத்துட்ருக்க. 1000 இருந்தாலும் என் பொண்ணை கட்டினவருடி அவர். நல்லா சொல்லுங்க அத்தை. உங்கள் பொண்ணை கட்டினவர் தானே நான். அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியுதா மாப்பிள்ள? வயனோட அம்மா தானே. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. அப்படியே டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு சரி வேற அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் அப்பா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தானே உங்கள் அப்பா அப்படிங்கிறாரு. உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ அந்த வீட்டில் ஹாலில் இருக்கும் போல். அதே தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போயிட்டு மாடிக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவும் நீங்களும் அந்த கேண்டிடு அந்த இது இருக்கும்ல, ஃப்ரேம் இருக்கும்ல, அதை துப்புன்னு தூக்கிட்டு இதில் யார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நீனு, இது உங்கள் அக்கா. கரெக்டு தான் அக்கா. உங்களுக்கு என்ன வேணும்? எங்கள் அம்மா எப்படியோ உங்கள் அத்தையோ அந்த மாதிரி எங்கள் அக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அக்கா எனக்கு அக்கா தான் அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு சோலே விழுந்திருக்கும் போல். இவருக்கு அக்காவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா தலையில் கை வச்சுருக்காங்க. சாப்பாடு போடுறேன், எனக்கு தலை வலிக்கிறதுனால முடியலடி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்படியே உட்காந்து இருந்திருப்பாங்க. போட்டு ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கேட்கவே இருந்தாலும் அவர் அப்படியே அதை வச்சு கை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. இது என் ஒய்ஃபு அப்படிங்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அம்மா இவரோட அம்மாவுக்கு சொல்லிட்டீங்களா? ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க பாவம் தேடிட்டு இருந்திருக்காங்க போல் ஃபுல்லாக. காணும்னு. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வந்திருக்கு. நாளைக்கு வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இவர் அப்படியே கடுப்பாயிட்டார். நான் என் ஒய்யனை தாண்டி எங்கேயும் போக மாட்டேன். அப்படி அவங்க என்னை அழைச்சிட்டு போகிறாங்கன்னா நான் ஒய்யனை அழைச்சிட்டு போயிடுவேன். நான் தனியாலாம் போக முடியாது. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நான் எங்கே போனாலும் என் பொண்டாட்டி அழைச்சிட்டு தான் போவேன். உங்களுக்கு அப்படியே தலைவலியாக இருக்குது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் சாப்பிட்லான்னு போகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து லைக் கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது போல். அங்கங்கே அடியெலாம் பட்டிருக்கும்ல, முட்டி அந்த கை எலும்பு முட்டியிலலாம் அவருக்கு அடி ஒழுங்காக பெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. விடுங்க, நானே உங்களுக்கு ஊட்டி விட்றேன், வழி என்ன பண்ணுறது அப்படியே நீங்கள் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்படியே சிரிச்சிட்டே அந்த மனுஷன் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே உங்கள் அம்மா அப்படியே உங்கள் 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்களே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு அவங்க அம்மாவுக்கு. இங்கே நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுருந்துருப்பீங்க. இங்கே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. உங்கள் அம்மா தான். இரு நான் போய் எடுக்கிறேன், நீங்கள் ஊட்டி விடு. சரி. ஏய் தேவாங்கடி. சரி ஓகே. ஃபோன் அட்டன் பண்ணுமா, நான் பேசுகிறேன். நீங்கள் அப்படியே அவருக்கு ஊட்டி விட்டுட்டே ஒரு கையில் வந்து ஃபோன் வாங்கி அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஹலோ சொல்லுடா. ஒயன் எங்கே இருக்க? வந்துட்டியா வீட்டுக்கு? வந்துட்டேன். சரி நான் வரவா? இல்லை நான் ஃபைன் தான். அம்மாவும் ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ரியரி? நிஜமாக தான், நீ பார்த்துக்கோ. நான் ஏதாவது வேணும்னா உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே, எதாக இருந்தாலும் கால் பண்ணு, எவ்வளோ நேரமாக இருந்தாலும் ஓகே. சரிடா, ஓகே பாய். சரி ஓகே பாய்டி. நீ முதல்ல ஃபோனை என்கிட்டே பேசு. இதை அந்த கடைசியாக வைக்கும் போது மட்டும் தேவங்க இதை கேட்டிருப்பாரு. ஹலோ ஒயன் இரு ஒரு நிமிஷம்.
ஆ ஆ அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் திருப்பி காதில் வைக்கிறீங்க. யார் அது? மாமாவா என்ன? அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆமாண்டா அப்படிங்கிறீங்க. அவர் என்ன இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி அவர் அம்மா வீட்டுக்கு தானே போகணும், என்ன நீங்கள் புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு. ஸோ இங்கே டக்குன்னு உங்கள் காதில் இருந்த அந்த ஃபோனை அவர் வாங்கிட்டு, ஹலோ என்ன நீங்கள் அன்டைமில் என் ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே இதுமாரி கால் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் மனுஷன். என்ன மாமா பண்ணுறீங்க? நான் தான் சொல்லியிருக்கேனே இந்தமாதிரி பண்ணக்கூடாதுன்னு. நீ எனக்கு முதல்ல ஊட்டி விடு. நான் இங்கே இருக்கும் போது நீ எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும், வேறு யாரும் கிடையாது உனக்கு. பைத்தியகாரத்தனமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது, எனக்கு எரிச்சலாக வருது. பட் ஐ லவ் யூ. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. சரி 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 நீங்கள் சாப்பிடுங்க மாப்பிள்ள, நீங்கள் சாப்பிடுங்க. சரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்னது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்துகிட்ருக்காங்க. கட்டான ஃபோனையே எப்படியே தேவங்க பார்த்துட்டு, என்ன ஒய்ஃபா பைத்தியமாவன், இந்த நேரத்தில் வேலை அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, சரி எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சும்மா அமைதியாக இருந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே நீங்களுமே அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் சாப்பிடும் போது அந்த மனுஷன் நான் உன்னை கூட்டி விடுவா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இங்கே கை முடியல, இல்லை நீங்கள் வேறு எனக்கு ஊட்டி விட போகிறீங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. எங்கே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் சத்தியமாக கையை வச்சு பெண்ட் பண்ணவே முடியல. லைக் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, வலிக்குது. அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொன்று ஒரு கையை அப்படியே அந்த பெண்ட் பண்ணுற பொசிஷனில் அப்படியே கையை இன்னொன்று ஒரு கையை அதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே எப்படியோ ஒரு அப்படியே உங்களுக்கு கூட்டி விடுறாரு பாருங்கள். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. இந்தா அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு வலிக்குது இந்தா அப்படிங்கிறாரு. டக்குன்னு நீங்கள் ஆங்கிற மாதிரி வாங்கி இருந்திருப்பீங்க. ஓட்டிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. இனிமேல் வேண்டாம் போதும், நானே பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஊட்டி விட்றேன், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் கையிலேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகுது. லைக் ரொம்ப ஸ்டெயின் பண்ணதால் அந்த இடம் அப்படியே லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கையை திருப்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா கையிலேருந்து லைட்டாக இதாகுது. அம்மா அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துருவாம்மா இங்கே. ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. ரத்தம் வருது உங்களுக்கு, உங்களை யார் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுக்க சொன்னது? ஆசைப்பட்டால, நான் ஆசைலாம் ஒன்றும் படல. எடுத்துருவாம்மா. சரி நீ சாப்பிடு முதலுக்கு எடுத்துகிட்டு வாம்மா. ஸோ உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அம்மா அவருக்கு போட்டு விடுமா, நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சரி அவர் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீ போட்டு விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஐ கான்டாக்டே பண்ணலையே, அவரோட கையை தான் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி இது ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அழகாக பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுருந்துருப்பீங்க. உங்கள் அம்மா சரி நீ நல்லா தூங்க, சரியா இதையும் நினச்சிட்ருக்காத, தூங்கிடலாம் நல்லாவே, சரி பார்த்துக்கோ, பாய் அப்படிங்கிறாங்க. பாய் அப்படியே நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அந்த மனுஷன் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் தான் படுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. படுங்க, நான் பரவாயில்ல சோஃபாவில் படுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சோஃபா ப்ரிஃபர் பண்ணுறீங்க. இல்லை நான் சோஃபா படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ. ஏன்? இல்லை வேண்டாம், இட்ஸ் ஓகே, நான் சோஃபா படுத்துக்கிறேன். எனக்கும் ஏதோ சண்டை தானே, அதனால தானே நீ என் கூட இருக்க மாட்டேற. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ என்ன இவ்வளோ இப்படி பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் என் கூட படுக்க மாட்டேற? நான் உன் ஹஸ்பண்ட் தானே, வீடு பரவாயில்ல, நான் சோஃபாவில். இல்லை நீங்கள் பெட்டில் படுங்க, உங்களுக்கு உடம்பு வர சரியில்லை, சோஃபா வர லைட்டாக ஷார்ட்டு, உங்களுக்கு அப்புறம் ஏதாவது இடிச்சிக்க போகுது, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் சோஃபாவில் தான் படுப்பேன், இல்லைனா நீ என் பக்கத்தில் படு. இது பாருங்கள், நடக்காததெல்லாம் ரொம்ப நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நடந்துடுச்சே, எனக்கும் மேரேஜ். சண்டைலாம் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது வயான். சண்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வர்றது நார்மல் இல்லை. என் நிலமையை நான் என்னன்னு சொல்கிறேன்.
அது சண்டை தான். எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பயங்கரமான கோவம். சாரி, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐம் சாரி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எப்போ என்ன மன்னிப்பா? ரொம்ப நாள் ஆகும். மன்னிப்பா நான் கூட தெரியாது. ஏன் ஏன் ஏன்னா நீங்கள் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு. என்ன பண்ண? அது உங்களுக்கே ஞாபகம் வந்தால் அதுவே எனக்கு போதும். நான் சொல்கிறதா இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் பெட்டில் படுங்க ப்ளீஸ். என்னை இதில் வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் படுக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே அமைதியாக படுத்துட்டார் பெட்டில். ஸோ ஆஃப்டர் ஒன் ஹவர் லேட்டர், இப்போது நீங்கள் இந்த எப்படி இருந்தாலும் நம்ம சோஃபாவில் 3 ஃபேஸஸ் தான் ஒன்று ஃபேஸ் பண்ணலாம். ரைட், லெஃப்ட் அண்ட் சென்டர். இப்படி தான் நம்ம படுக்கிற மாதிரி இருக்கும். ரைட் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் ரைட்டில் படுத்துருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உடம்பு அப்படியே லைட்டாக திருப்பிட்டு இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு, அதாவது பெட் சைடு அப்படியே ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபேஸ் பண்ணுறச்ச இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்கள் ஹேண்டை ஏதோ ஒன்று பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்டை பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜேகேவோட ஹேண்டு. அப்படியே நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் கீழே படுத்துருக்காரு உங்கள் கையை பிடிச்சிட்டு. இவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் அப்படியே காண்டில் அந்த மனுஷன் கீழே படுத்துருக்காது அப்படியே பொறுமையாக அப்படியே எக்கி பார்க்குறீங்க கீழே. அவர் அப்படியே நல்லா கையை பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கடவுளே, ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிற? எங்கள் அக்காவை இழந்தது சோதனைன்னா இவரோட சோதனை பெரும் சோதனையாக இருக்கு எனக்கு. எப்போ தான் ஞாபகம் வந்து ஒளியோனே தெரியல. வர வர எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்குது. எனக்கு கையை அப்படியே உதறி விடுறீங்க. இதை கீழே படுத்து தொலை, எனக்கு ஏதாவது பண்ண போ அப்படின்னு நீங்கள் திருப்பியும் அந்த சோஃபாவை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. திருப்பியும் உங்கள் கையை அவரை ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். கீழே படுத்துருக்காரு அந்த மனுஷன். நீங்கள் பொறுமையாக அந்த கையை அப்படியே விட்டுட்டு அவரோட அந்த இதில் இடுப்பில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. இப்போ குளிச்சு முடிச்சுட்டுலாம் வந்திருப்பீங்க. அந்த மனுஷன் எழுந்திரிச்சிருப்பாரு. குட் மார்னிங் வைஃபி அப்படிங்கிறாரு. அமைதியாக இருந்துட்டுருக்கீங்க. குட் மார்னிங். சரி, ஓகே, பாய். எங்கே போகிற? கீழே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஓகே, நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க. உங்கள் ப்ரஷ்லாம் அந்த ரூமில் இருக்கும். இதில் இங்கே இல்லை. நைட்டு பார்த்து 2 இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் நான் போனேன்னு 2 ப்ரஷ் இருந்துச்சு. அது உங்களோடது இல்லை. எப்படி? நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ரூமில் அப்போ 2 ப்ரஷ்ஷு. அப்போ அது ஒன்று என்னது தானே? அது என் ஃப்ரெண்டோடது. ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்டோட பேஸ்ட்டு ப்ரஷ் எதுக்கு இங்கே இருக்கணும்? அவன் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுவான். அவருக்கு அப்படியே காண்டாகுது. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருக்கணும். வயன் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இதெல்லாம் சரி வராது. அவன் பேஸ்ட்டை முதலையிடு, ப்ரஷ்ஷை முதலையிடு. இதுக்கப்புறம் நான் இதை பார்க்கக்கூடாது. இனிமேல் என்னோடய பேஸ்ட் ப்ரஷ் தான் உன்னோட பேஸ்ட் ப்ரஷ்ஷோடு இருக்கணும். புரிஞ்சுதுல்ல? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? என்னால் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சாரி, நான் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக திஸ் இஸ் டபுள் மீனிங். யூ கான் டூ தட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கொஞ்சம் நேரம் ஆகலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் அந்த மனுஷனை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க வர்றாரு. என்ன பண்ணுறீங்க?
அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட செஸ்ட்டில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மனுஷன் இப்போ போட்டிருக்கிறது நீங்கள் வாங்கி கொடுத்த செயின். ஓகே, ஸோ அந்த செயின் நீங்கள் சொன்ன மாதிரி க்ளோ ஆகுது. லைக் அவரோட ரியல் சோல்மேட்டை பார்த்தாருனா அதை அவங்க தொட்டாங்கன்னா ஃபீல் ஆகும் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்கள, அந்த செயின் அப்படியே அது மாதிரி க்ளோ ஆகுது. அது அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, டக்குன்னு கை எடுத்துட்டீங்க. இது இது எப்படி? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, அவர் அப்படியே டக்குன்னு அந்த செயின் அப்படியே கீழே பார்த்துட்டு, இது நான் வாங்கி கொடுத்தது தானே, அதை நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. எங்கள் அம்மையே செம்ம ஷாக்கு, அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அப்படியே இன்னும் அந்த செயின் நல்லா க்ளோ ஆகுது. நீ சொன்னதானே சோல்மேட்டை நான் கண்டுபிடிச்சேன்னா நான் யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்க தொட்டால் எனக்கு க்ளோ ஆகும், நீ சொன்னதானே இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அப்படியே அவர் பிடிச்சிட்டு சொல்கிறாரு. அதில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அது சும்மா ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த ரூமை விட்டு போகும்போது, இப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு மொத்தம் தந்தீங்க, இதே கடைசியாக இருக்கட்டும், எனக்கு கேட்காம நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர மாதிரி இருக்குது. அப்படியே டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே கதவை சாத்தியிருந்துருக்கும்ல, அந்த கதவை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அந்நியோ பாய் சரங்கே அமேசோபில்லாகே எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சா? ஹாப்பியா பாய் அந்நியோ. Bang 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 bang. நிக்கோ நீ.